ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மேத்தி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பராத்தா, நான், சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கெலாம் ஏற்ற ஒரு சரியான சைட் டிஷ்ங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் நான் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் மேத்தி போட்டுக்கிறேன், கசூரி மேத்தி. அது லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பட்டர் பிடிச்சதுன்னா வேணும்னா நிறையாவே போட்டுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம். இப்போ 1/2 kg சிக்கன் போட்டுக்கிறேன். சிக்கன் ஏற்கனவே நான் நல்லா வாஷ் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சுருந்தேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சிக்கனை. ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த சிக்கன் வாட்டர் கீழே ஊற்றாதீங்க, அதோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேன்லேயே கொஞ்சம் பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், 1 லவங்கம் போட்டு தாளிச்சிக்கிறேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து 2 பெரிய தக்காளி, அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பெரிய தக்காளி கூட கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கிறேன் வாசனைக்கு. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு மஞ்சள்தூள் எதுக்கு போடுறேன்னா வெங்காயம், தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது 2 நிமிஷம் அதை மூடி வச்சுடுங்க சிம்மில் வச்சு. இப்போது அதில் இருக்கிற ராஸ் மில்க் கொஞ்சமாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் அந்த ராஸ் மில்க் போகிறதுக்காக 5 நிமிஷம் மூடி சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஓரளவு குக் ஆகிடுச்சு நம்ம சிக்கன். இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 முட்டை போட்டு வைக்கிறேன். இப்போ நீங்கள் 1 கிலோ சிக்கன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 முட்டை போட்டுக்கோங்க. இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கசூரி மெத்தியும் போட்டுக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இப்போது ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சிடலாம். இப்போது நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்து கிரேவி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே எம்மியாக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இதை நம்ம வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்லாம். உங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் குக் வித் வாணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.